ஜோதிடத்தில் சனி பகவான் கர்ம பலன்களை தரக்கூடிய கடவுள் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. சனி பகவான் ஒருவரிடம் திருப்தி அடையும் போது அவருக்கு செல்வ செழிப்பையும் வாழ்க்கையில் நேர்மறையான பலன்களையும் பெற்றுக் கொடுப்பாராமாங்க. ஜோதிடத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 7 நாட்களில் சனி பகவான் அத்தகைய சில ராசிக்காரர்களால் மகிழ்ச்சி அடைய போகிறாரு. ஏன்னா ஜோதிடர்களின் கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் சனியின் ராசியில் அதாவது கும்பத்தில் நடைபெற இருக்குதுங்க. அதே நாளில் 5 கிரகங்களின் அரிய சேர்க்கை ஒரே ராசியில் நடைபெற இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 3 ராசிக்காரர்களுக்கு நிதி நன்மைகள் நன்றாக இருக்குதுங்க. அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? திருமண வரம் நிச்சயம் கைகூற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய் கொண்டு இருக்குதா? எந்த ஒரு விஷயம் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு காரியத்தடை வந்து கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிடப்படி சூரிய கிரகணம் ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணமானது பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருக்குதுங்க. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னாலும் கூட 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே சூரிய கிரகணம் சனியின் ராசியான கும்பத்தில் நடைபெற இருப்பதால் அதே நேரத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் கும்பத்தில் நடைபெற இருக்குதுங்க. இந்த சூழ்நிலையில் 3 ராசிக்காரர்களுக்கு நிதி பிரச்சனையானது நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஜோதிடப்படி பிப்ரவரி 13ஆம் தேதி 2026 அன்று சூரியன் கும்பராசியில் நுழைய இருக்கிறாரு. இங்கு ராகு ஏற்கனவே பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இது சனியின் ராசியான கும்ப ராசியில் ஒரு கிரகத்தை உருவாக்குங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் பஞ்ச கிரகி யோகத்தை உருவாக்க இருக்கிறாங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் கும்ப ராசியை கடப்பாருங்க. சூரிய கிரகண நாளில் ஒரே ராசியில் பஞ்ச கிரகி யோகம் மிகவும் அரியான சேர்க்கை அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களானது கிடைக்க போகுதுங்க. பண மழையில் நினைய போகிறாங்க. அப்படி அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 3 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அன்றைய நாளில் உருவாகக்கூடிய சூரிய கிரகணம் மற்றும் பஞ்ச கிரகி யோகமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு பலமான நன்மையை கொடுக்க போகுதுங்க. இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் நிதி முன்னேற்றமானது அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய மூலங்களிலிருந்து பண வரவானது அவங்க கைக்கு வந்து சேருங்க. வணிகம் பார்த்திங்கன்னா லாபகரமாக இருக்குங்க. இவங்க செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரம் பார்த்திங்கன்னா பல மடங்கு லாபத்தை அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தினால பண மழையில் நனையக்கூடிய 2வது ராசி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசியாகுங்க. சூரிய கிரகணம் மற்றும் பஞ்சகிரகி யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிதி முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. சிக்கி தவிக்கக்கூடிய பணத்தை திரும்ப பெறக்கூடிய அற்புதமான யோகமானது உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்க இது வரைக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான நேரம் புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய யோகமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய தொழில் தொடங்க இல்லைன்னா புதிய ஒப்பந்தங்களை முடிக்க இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தினால வசதி வாய்ப்புகளானது அதிகரிக்கக்கூடிய யோகமும் உண்டாக போகுதுங்க. இந்த ராசிக்காரர்களும் பண மழையில் நினைய போகிறாங்க. இது வரைக்கும் கைக்கு வந்து சேரக்கூடிய தடைப்பட்ட
சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இவங்க கைக்கு வந்து சேரக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசியாகுங்க. ஜோதிடப்படி சூரிய கிரகணம் மற்றும் பஞ்ச கிரகி யோகத்தின் அரிய சேர்க்கையால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது. இந்த ராசியை சேர்ந்தவங்க வீடு, சொத்துக்கள், கார் வாங்கக்கூடிய அற்புதமான யோகமானது உண்டாக போகுதுங்க. இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய முயற்சி தொடங்குவதா இருந்தாலும் சரிங்க, அது இவங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இவங்களுக்கு செலவானது இந்த காலகட்டத்தில் குறையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதனால் பணத்தை சேமிக்க இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது இருக்குங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க இது வரைக்கும் பண பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பாங்க. இந்த பிரச்சனையானது தீர்ந்து இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டம் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்ய ஆரம்பிக்க தொடங்குவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. சூரிய கிரகணங்கிறது சந்திரன், பூமி மற்றும் சூரியன் இடையே நேர்கோட்டில் வந்து நிற்கும்போது சூரியனின் ஒளி பூமியை முழுமையாகவோ இல்லைன்னா ஒரு பகுதியாகவோ அடையாமல் மறைக்கப்படுவதை குறிப்பதாகுங்க. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் மட்டும்தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணமானது நடைபெறுவது வழக்கமாகுங்க. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெற இருக்குதுங்க. சூரியனுக்கும் பூமிக்கு இடையில் சந்திரன் வரும்போது குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் இந்த சூரிய கிரகணமானது நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் எப்பொழுது தொடங்குகிறது, இந்தியாவில் தெரியுமா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் அனைத்துமே அமாவாசை நாளில் தான் நடைபெறுமாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசை நாளில் தான் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்குமா. அப்பொழுது சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை சந்திரன் மறைக்க வாய்ப்பானது ஏற்படுங்க. இதனால் பூமியில் இருந்து பார்க்கும்போது சூரியன் முழுமையாகவோ இல்லைன்னா பகுதி அளவில் மறைத்தது போல தெரியுமாங்க. இதுவே சூரிய கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த வகையில் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குதுங்க. இது மாசி மாத அமாவாசை நாளில் நடைபெறுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி மாலை நேரத்தில் தொடங்குதுங்க. அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 3:26 மணி அளவில் சூரிய கிரகணமானது தொடங்க இருக்குது. மேலுமே பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று 7:57 மணி வரை இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது முடிய இருக்குதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக நம்ம பார்க்க முடியாதுங்க. ஆனால் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகள், அமெரிக்கா, அண்டார்டிகா, அர்ஜென்டினா, மொரீசியஸ், பிஜி போன்ற சில பகுதிகளில் தெரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. சூரிய கிரகணம் நடைபெறும் போது சூரிய ஒளி சந்திரனால பகுதி இல்லைன்னா முழுமையாக மறைக்கப்படுவதனால பகல் நேரத்திலேயே பார்த்திங்கன்னா மாலை நேரம் போல் வெளிச்சம் இல்லாமல் வெளிச்சம் குறைந்து காணப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் அந்த நேரத்தில் வெளியில் வரக்கூடிய ஒளி கதிர்கள் பார்த்திங்கன்னா கண்களுக்கு தீங்க விளைவிக்கும், ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதனால் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சூரிய கிரகணத்தை நேரடியாக நம்ம பார்க்கக்கூடாதுங்க. அதே போல் தேவையில்லாமல் வெளியில் செல்வதையும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமானது அமாவாசை நாளில் தான் நிகழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. சந்திரன் சூரிய முழுமையாக மறைத்தால் அது முழு சூரிய கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஒரு பகுதியை மட்டும் மறைச்சிச்சு அப்படின்னா அது பகுதி நேர சூரிய கிரகணமாகுமாங்க. சூரியன் வளையம் போல தெரிஞ்சிச்சுன்னா அது வளைய சூரிய கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சூரிய கிரகணம் ஒரு இயற்கையான விண்வெளி நிகழ்வாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதை நேரடியாக நம்முடைய கண்களால் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. அப்படி நம்ம நேரடியாக பார்த்தோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளால் நம்முடைய கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுங்க. இந்த பதிவில் சூரிய கிரகணம் மற்றும் கிரகங்களுடைய சங்கப்பத்தினால சனி பகவான் கொடுக்கக்கூடிய அதிரடி திருப்பங்கத்தினால இந்த
இந்த 3 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.